படம் ஃபுல்லாகவே காமெடியா யூஸ் சிவா சார் மோர் டிரெக்டர்ஸ். அப்பா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு பையன் எந்த அளவுக்கு சபனா இருந்து ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி பையன் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அப்பா மாற்றணும்னு ட்ரை பண்ணுற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அப்பாவுக்கு பையனுக்கு அந்த பாண்ட் வேவ் லென்த் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. காமெடி சீன்ஸ் எல்லாமே ஹியூமர்லாம் நல்லா பயங்கரமாக இருக்கும். தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் தான் ஓடிடுது. எல்லா படம் எல்லா சீன்ஸுக்குமே கிளாப்ஸ் தான் ஃபுல்லாக. சொல்ல வர அந்த பேரண்டிங் பற்றின ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா? சரியாக சொல்லியிருக்காரு. மக்களுக்கு கன்வே ஆகலனா கன்வே ஆகிடாமல் போயிடக்கூடாதுன்னு அவர் வாய்ஸ் ஓவரே கொடுத்துருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காரு படம். அந்த 6 வருஷம் ஏன் கேப் கொடுத்தாருன்னு தெரியல. ராம் சார் 6 வருஷம் கேப் கொடுக்காதீங்க, அடுத்து சீக்கிரமாக படம் பண்ணுங்க, நல்லா இருக்கு படம். சிவா எவ்வளோ இயல்பாக பொருந்துறாரு. அதை சொல்லுறேன், ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. சில படத்தில் ஓவர் ஆக்ட் மாதிரி இருக்கும், இதில் வந்து அது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய இருக்கிற மாதிரி 19 பாட்டு இருக்கு, உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். 19 பாட்டுமே சகிப்பு தன்மையாக இல்லை. காரணம் வந்து எல்லாமே ப்ளே பேக்கில் போயிடுச்சு, விஷுவலாக போயிடுச்சு. இப்போ ஒரு டான்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு போகிற அடிக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஸ்லோவாக நல்ல படங்களாக இப்போ ரொம்ப பேடாக சொல்லி கெடுக்கிறானுங்கள்ல. இது நல்ல படம் உண்மையாகவே, அது ஃபேமிலிக்கு ஏற்ற படம். ராம் சாரோட யூஷுவல் படம் மாதிரி லெசன் எடுப்பாருன்னு நினச்சி வந்தேன். பட் அப்படி இல்லை, பயங்கர காமெடியாக இருந்தது. யூ ஹேவ் டு ரீலேர்ன். நீங்கள் லேர்ன் பண்ணதை உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரீலேர்ன் எவ்ரி திங். அதை ரொம்ப காமெடியாக சொல்லியிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே காமெடியா யூஸ் சிவா சார் மோர் டிரெக்டர்ஸ் அண்ட் மித்துல் ராயனையும் நிறைய யூஸ் பண்ணுங்க. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா எப்படி இருக்கணும், அவங்க என்னெல்லாம் செய்யணும், அவங்க என்னெல்லாம் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளை நம்ம அதில் வச்சு அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காரு. சிவா சார் இப்படி ஒரு படத்துக்கு வந்து ஆப்ட் ஆவாரா அப்படின்ற கேள்வி எனக்கும் இருந்தது. நேச்சுரலாக ஒரு தகப்பனாகவே வாழ்ந்து அந்த தகப்பன் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயலாத ஒரு சூழல்களை கூட நம்ம மனசில் இருந்தாலும், ஒரு சூழல்கள் இருந்தாலும் தன்னால் முடியாத விஷயத்தை தன்னுடைய குழந்தைகிட்ட காட்டாமல், அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு நல்ல தகப்பனாக தான் இருக்கார். இருந்த போதிலும் கூட அந்த பிரச்சனைகளை வந்து அவரை மாதிரி வந்து ஆப்டாக சொல்லியிருக்கவே முடியாது. ரொம்ப நான் யோசித்து பார்த்தேன், இந்த கேரக்டர் வேறு யார் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது, சிவா சார், அதாவது ராம் சார் ஒன்று பண்ணியிருக்காருனாலே நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் வந்து வேறு ஆல்டர்னேட் இருக்காதுன்றது. சிவா சார் 100% ஃபிட்டு. இந்த படம் வந்து சிவா சாருக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக என்டையராக எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சிவானாலே காமெடி தான் நமக்கு தெரியும். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டோரி லைனும், அதாவது எமோஷ்னலாக நம்ம ரியல் லைஃப்பில் நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இந்த படத்தோட ஸ்டோரி. 2.5 மணி நேரம் போகிறதே தெரில, உட்காரது தான், திருப்பி பார்த்தா முடிஞ்சிருது படம். நம்ம ரொட்டீனாக பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலாக ஃபேஸ் பண்ணுறது, ப்ராப்ளி அவங்க திங்க் பண்ணலாம், ஓ இப்படி கூட ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிற டேக்அவேயும் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்குது. நேச்சர் ஸ்டோரி எல்லாம் ரொம்ப முக்கியம். அதோட காமெடியும் சேர்ந்தப்போ அது வந்து இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட படத்தில் ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் கைண்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ கரண்ட்டில் எங்கள் பசங்க பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூவியில் எங்களுக்கு பார்க்கும்போது நிறைய கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பை த பை அப்பா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு பையன் எந்த அளவுக்கு சபனா இருந்து ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரி பையன் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அப்பா மாற்றணும்னு ட்ரை பண்ணுற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அப்பாவுக்கு பையனுக்கு அந்த பாண்ட் வேவ் லென்த் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓவராலாக மூவி வாஸ் ஸோ வெரி குட். வி என்ஜாய்ட் அ லாட். பேரண்டிங் பற்றி சில விஷயங்கள் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா? பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? லைக் நாமளும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், நம்ம பையனை இந்த மாதிரி ஒரு பாத்வேல கொண்டு போகணும், நம்ம பையனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும், வெர் இட் இஸ் குட் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்வேல போகணும் அப்படிங்க. பிகாஸ் அந்த பையனுக்கு ஒரு அட்மாஸ்பியர் பிடிக்கல, அதனால் அவன் வந்து அந்த இயற்கை சூழலில் இருக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். தட்ஸ் ஃபைன். அதனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆகிறதுல வந்து தப்பு கிடையாது. சின்ன பையனோட ஆக்டிங் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அந்த பையன் ஒவ்வொரு விஷயங்கள் நுணுக்கமாக பண்ணியிருக்கான். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக நுணுக்கமாக கரெக்டான ஒரு ஃபாலோ அப். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட அவன் இது பண்ணுறது, அவங்க அப்பா அவனுக்கு பிடிக்காத விஷயம் அவங்க அப்பா பண்ணுறதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்கலங்கும் போது அவங்க அப்பா எப்படி வச்சு செய்யணுமோ அந்த மாதிரி வச்சு செஞ்சான். அந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ப்ரோ தேட்டரில். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம்லாம் வரது, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இது மாதிரி நம்மளுக்கு எமோஷனலாக நல்லா இருக்குது படம். இந்த மாதிரி படம் கொஞ்சம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், எடுக்கிறவங்களுக்கும் இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரி படத்தை நல்லா எடுத்துன்னு வருவாங்க. நல்லா மலையாள படம் சொல்கிறோம், மலையாள படத்தை ஈக்குவலாகவும் அதை விட அது பயங்கரமாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நல்லாயிருக்கு. ஃபன்னாக தான் போகும். சென்டிமெண்ட்னா ஓவராக சென்டிமெண்ட்லாம் ஒரு நார்மலான ராம் சார் படத்துக்கு சென்டிமெண்ட்டோட இது கம்மி தான். இருந்தாலும் இதுக்கு ஃபன்னாக தான் போகுது படம். ரொம்ப சென்டிமெண்ட்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது படம். வந்து எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஹியூமர் காமெடி சீன்ஸ் எல்லாமே ஹியூமர்லாம் நல்லா பயங்கரமாக இருக்கும். தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் தான் ஓடிடுது. எல்லா சீன்ஸுக்குமே கிளாப்ஸ் தான் ஃபுல்லாக. பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் அது கதைக்கு தேவையாதான், கதையாக கூட தான் வருது. அந்த பாட்டே ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் இருந்தது. படம் முழுக்க பக்காவாக இருக்குது ப்ரோ. எல்லாமே பக்காவாக இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்குது.
அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இன்னும் படம் போயிருந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. நல்லா தான் இருக்குது படம். ஓகே ஓகே தேங்க்யூ. ராம் சார் அவர் எப்பவும் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சிவா எந்த அளவு பொருத்தமா இருக்காரு, நகைச்சுவையா இருக்கட்டும். அவர் சிவா சார் பண்ணுறது எப்பவுமே காமெடியாக தான் இருக்கும். இதில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ராம் சார் நல்லா ஒர்க் வாங்கியிருக்காரு. இந்த பேரண்டிங் பத்தி என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கு அவங்க சொல்ல வர கருத்து? குழந்தைங்க கிட்ட பெற்றவங்க நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணுன்றது நல்லபடியாக கருத்து சொல்லியிருக்காரு. அதை பண்ணாலே நல்லா இருப்பாங்க பசங்க. ராம் சாருடைய ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அவருடைய டைரக்ஷன்? அவருடைய ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே படம் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இல்லை பாடல்கள் நிறையெல்லாம் கிடையாது, கதைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.